Okay, next நம்ம angle between two straight lines பார்க்கலாம். So ரெண்டு straight linesக்கு நடுவுல இருக்கக்கூடிய angle எப்படி கண்டுபிடிக்கிறது? How to find the angle between two straight lines? ரெண்டு straight linesக்கு நடுவுல இருக்கக்கூடிய angle எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுதான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஓகேவா? first angle between two straight linesனா என்ன அப்படிங்கறத முதல்ல பார்த்துக்கலாம். So இப்போ நம்ம actually பார்க்க போறது angle between two straight lines. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன்ஸ்க்கு நடுவுல இருக்கக்கூடிய ஆங்கிள் இப்போ ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவலா வந்து ஒரு பிளேன்ல ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குன்னா அந்த ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ஒன்று பேரலா இருக்கும், ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைனும் பேரலா இருக்கும், அல்லது ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைனும் கோஇன்சைட் ஆகும். கோஇன்சைட்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மேலேயே இன்னொரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கும். ஓகேவா? ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மேலேயே இன்னொரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கும், கோஇன்சைட் ஆகும், அல்லது இன்டர்செக்ட் ஆகும். ஓகேவா? it will intersect. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா the angle between the straight lines, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் L1ங்கிற ஸ்ட்ரெயிட் லைன், இது L2ங்கிறது another straight line எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள் வந்து இதுவும் angle between the two straight lines தான், அதே மாதிரி இதுவும் angle between the two straight line தான். ஓகேவா? both are called as the angle between the straight lines. suppose இது வந்து acute angle இருந்ததுதான், that is இது less than 90 இருந்துச்சுன்னா இது greater than 90 இருக்கும், that is இது acute இருந்துச்சுன்னா இது அப்டியூஸாக இருக்கும். சப்போஸ் இது அப்டியூஸாக இருந்ததுன்னா இது அக்யூட்டாக இருக்கும். ஓகேவா? அல்லது ரெண்டுமே 90 இருக்கலாம், ரெண்டுமே 90 இருக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மூணு கேஸ் தான். இப்போ சப்போஸ் ரெண்டு லைனுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று அக்யூட்டாக இருக்கும், ஒரு ஆங்கிள் அக்யூட்டாக இருந்தால் இன்னொரு ஆங்கிள் அப்டியூஸாக இருக்கும். ஸோ இதில் நம்ம ஆக்சுவலாக கண்டுபிடிக்க போகிறது அக்யூட் ஆங்கிள் மட்டும்தான் கண்டுபிடிக்க போகிறோம், அப்டியூஸ் ஆங்கிள் நம்ம கண்டுபிடிக்க போகிறது இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதே ரெண்டு லைன் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோம். ஸோ இது அக்யூட் ஆங்கிள், இது பார்த்தாலே தெரியுது இல்லையா, 90 விட கம்மியாக இருக்கும். பட் இது வந்து இட் இஸ் அன் அப்டியூஸ் ஆங்கிள், இது அப்டியூஸ் ஆங்கிள். ஸோ எனிவே நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறது அக்யூட் ஆங்கிள் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ தேர் வில் பி டூ கைண்ட் ஆஃப் ஆங்கிள்ஸ் பிட்வீன் டூ ஸ்ட்ரெயிட் லைன்ஸ். ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன்ஸ்க்கு நடுவில் ரெண்டு விதமான ஆங்கிள் இருக்கும். ஒன் வில் பி அக்யூட், த அதர் ஒன் வில் பி அப்டியூஸ். நம்ம இங்கே கண்டுபிடிக்க போகிறது அக்யூட் ஆங்கிள் மட்டும்தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன் ஒரு பிளேனில் இருக்குனாலே அந்த ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று பேரலாக இருக்கலாம், they can be parallel to each other, or they may coincide. that is coincide na என்ன அர்த்தம், ஒரு லைன் மேலேயே இன்னொரு லைன் இருக்கலாம், they may coincide or they may intersect. intersectங்கிறது இந்த மாதிரி இருக்கும், கட் பண்ணும், ஏதாவது ஒரு பாயிண்ட்ல கட் பண்ணும். ஸோ இப்போ ஆங்கிள் பிட்வீன் டூ ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இது ரெண்டுத்துக்குமே நமக்கு பார்த்தாலே தெரியுது கண்டிப்பாக இது ரெண்டுத்துக்கும் ஆங்கிள் வந்து 0. ஏன்னா இது கோயின்சைட் ஆகும்போதும் ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன் நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள் 0 இல்லையா. இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் லைனும் இந்த ஸ்ட்ரெயிட் லைனுமே இப்போ இப்படி இருக்கு, ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன் இப்படி இருக்குது, இது ரெண்டும் அப்படியே இதுவாகி இப்படி கோயின்சைட் ஆகிடுது, ஒன்று மேலே ஒன்று வந்துடுதுன்னா அப்போ ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள் என்ன, 0. ஏன்னா அது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஆங்கிளே இல்லை, அப்போ 0. புரியுதா? அல்லது இப்படி பேரலாக இருக்குது, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இப்படி இருக்குது, இன்னொரு ஸ்ட்ரெயிட் லைன் கரெக்டாக அதுக்கு பேரலாக இருக்குதுன்னு வச்சுக்கோ. அப்பயும் பார்த்தீங்கன்னா the angle between the two straight lines will be 0. ரெண்டுத்துக்கும் நடுவில் ஆங்கிளே இருக்காது. வேறஸ் அது இப்படி இன்டர்செக்ட் பண்ணுச்சுன்னா, சப்போஸ் இப்படி இன்டர்செக்ட் பண்ணுச்சுன்னா அப்போ ஒரு ஆங்கிள் அக்யூட்டாக இருக்கும், இன்னொரு ஆங்கிள் அப்டியூஸாக இருக்கும். ஓகேவா? அல்லது ரெண்டு ஆங்கிளுமே 90 டிகிரியாக இருக்கலாம், அல்லது இப்படி இருந்துச்சுன்னா இந்த ஆங்கிள் அக்யூட்டாக இருந்து இது அப்டியூஸாக இருக்கலாம். எனிவே ஸோ நம்ம இங்கே கண்டுபிடிக்க போகிறது அக்யூட் ஆங்கிளை மட்டும்தான் கண்டுபிடிக்க போகிறோம். we are going to find only the acute angle between the two lines. ரெண்டு லைன்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய அக்யூட் ஆங்கிள் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா we are going to consider two lines. ரெண்டு லைன்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஆங்கிள் பிட்வீன் டூ லைன்ஸ். ஸோ இதுக்கு let us consider two lines. ஸோ இந்த மாதிரி ரெண்டு லைன்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ this is x axis, இது y axis, இது origin. ஓகேவா? let us consider L1 and L2 be any two lines. So let L1 and L2 be any two lines with the equation or the equation of L1 and L2 be. So ரெண்டுத்தோட ஈக்குவேஷன் வந்து L1 ஓட ஈக்குவேஷன் வந்து let us take it as y is equal to m1x plus c1 எடுத்துக்கலாம். அதே மாதிரி L2 ஓட ஈக்குவேஷன் வந்து let us take it as y is equal to m2x plus c2 எடுத்துக்கலாம். ஓகேவா? y is equal to m1x plus c1 and y is equal to m2x plus c2. ஓகேவா? இங்கே வந்து let us assume that L1 makes an angle theta 1 with x axis and L2 makes an angle theta 2 with x axis. L1 வந்து theta 1ங்கிற angle மேக் பண்ணுது, L2ங்கிறது theta 2ங்கிற angle மேக் பண்ணுது. So let theta 1 and theta 2 be the angles
made by the lines L1 and L2 with x-axis respectively. So theta 1 and theta 2 be the two angles. So நமக்கு கொடுத்திருக்க equation இந்த formula கொடுத்திருக்காங்க. இது ரெண்டும் angles made by the lines with the x-axis. அப்ப therefore நம்ம என்ன சொல்லலாம்? Slope m1 is equal to tan theta 1 ன்னு சொல்லலாமா? அதே மாதிரி m2 is equal to tan theta 2 ன்னு சொல்லலாம் இல்லையா? ஏன்னா since this angle of inclination with the line L1 with the x-axis theta 1. அப்ப therefore slope m1 is equal to tan theta 1. இது slope m2 is equal to tan theta 2 ன்னு சொல்லலாம். We can say it like this. Okay வா? Let phi be the angle or theta ன்னு கூட எடுத்துக்கலாம். Let us take it as theta. Let theta be the angle between two lines. So இந்த ரெண்டு லைன்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய angle theta ன்னு எடுத்துக்கோம். So this is the angle theta. ஏன்னா இதுதான் acute angle, இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இல்லை obtuse angle வேணும்னாலும் நம்ம கண்டுபிடிக்கலாம். We can also find the obtuse angle. So இந்த angle கண்டுபிடிக்க போகிறோம். We are going to find what is theta. Theta என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ theta, that is இந்த angle கண்டுபிடிக்க போகிறோம்னா இப்போ this is also theta. இதுவும் theta தானே, இதுவும் theta தானே. Let us assume that this triangle to be A, B, Cன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த triangle A, B, Cன்னு எடுத்துக்கலாம். அப்போ நம்ம இப்போ கண்டுபிடிக்க வேண்டியது angle between the two lines இந்த theta என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஏன்னா இதான் அந்த acute angle between L1 and L2. ஸோ இந்த angle என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ in triangle ABC நமக்கு என்ன தெரியும்? Sum of interior opposite angles is equal to exterior angle. இது ஒரு ப்ராப்பர்ட்டி படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். Sum of interior opposite angles. இந்த ரெண்டு interior opposite angles ஆட் பண்ணோம்னா it will be equal to the exterior angle. வெளியில் இருக்க இந்த ஆங்கிளுக்கு ஈக்குவலாக இருக்கும் இல்லையா? Sum of interior opposite angles will be equal to the exterior angle. இது நீங்கள் போன வருஷமே படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் 10th. ஓகேவா? படிக்கலைனாலும் பரவாயில்ல. இந்த மூணு ஆங்கிள் ஆட் பண்ணால் 180 இல்லையா? அதே மாதிரி இதையும் ஆட் பண்ணாலும் 180. ஸோ அப்போ therefore இந்த ஆங்கிள் எப்படி எழுதலாம்? 180 மைனஸ் த சம் ஆஃப் தீஸ் டூ ஆங்கிள்ஸ். அதுவே இது ரெண்டுத்தை எடுக்கும்போது இந்த ஆங்கிள் எப்படி எழுதலாம்? 180 மைனஸ் theta 2. அப்போ ஃப்ரம் திஸ் we can say that theta 2 is equal to the sum of these two angles. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம்னா we can say that theta 1 plus theta is equal to theta 2 ன்னு சொல்லலாம். Or in other words theta is equal to theta 2 minus theta 1 ன்னு சொல்லலாம். We can say it as theta 2 minus theta 1. Now let us take tan value on both sides. ரெண்டு பக்கமும் tan value எடுப்போம். அப்போ tan theta is equal to tan of theta 2 minus theta 1. இப்போ இதுக்கு tan of a minus b formula யூஸ் பண்ணுவோம். tan of a minus b என்ன formula படித்தோம்? tan a minus tan b by 1 minus tan a tan b. அப்போ இது எப்படி எழுதலாம்? tan theta 2 minus tan theta 1 divided by 1 plus tan theta 2 into tan theta 1. இல்லையா? இதான ஃபார்முலா. அப்போ which is equal to m2 minus m1 divided by 1 plus m1 m2. அப்போ இதுலேருந்து theta என்னன்னு கண்டுபிடிக்கலாமா? Can we find what is theta? ஸோ அப்போ இதுலேருந்து theta என்ன வரும்? இப்போ therefore theta is equal to tan inverse of modulus of. ஏன் இங்கே மாடுலஸ் போடுறோன்னா we are going to find only the acute angle. acute angleங்கிறது 0லேருந்து 90க்குள்ளே இருக்கும். 0லேருந்து 90க்குள்ளே இருக்கக்கூடிய ஆங்கிள் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா tan வேல்யூ பாசிட்டிவ் தான். ஏன்னா ஆல் பாசிட்டிவ் இன் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் இல்லையா? ஏன்னா acute angleன்றது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கும். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஆங்கிளுமே நமக்கு எப்படி இருக்கும்? tan வேல்யூ பாசிட்டிவ். எல்லா ஆங்கிளுக்கும் tan வேல்யூ பாசிட்டிவ். அதனால தான் நம்ம இங்கே பாசிட்டிவ் வேல்யூ எடுத்துக்கிறோம். இப்போ இதுலேயே m2 மைனஸ் m1 வந்து சப்போஸ் உங்களுக்கு நெகட்டிவ் வேல்யூ வந்துச்சுன்னா m2 minus m1 பண்ணும்போது உங்களுக்கு நெகட்டிவ் வேல்யூ வந்துச்சுன்னா அப்போ you'll get the obtuse angle கிடைக்கும். ஓகேவா? நம்ம அதுக்கு வேண்டாம், நம்ம acute angle மட்டும்தான் கண்டுபிடிக்க போகிறோன்றதுனால தான் இங்கே மாடுலஸ் போடுறோம். ஸோ tan inverse of modulus of m2 minus m1 divided by 1 plus m1 m2. So this is the formula for finding the angle between two lines. But therefore which is the angle between L1 and L2. So L1 L2க்கு நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இதுதான். theta is equal to tan inverse of modulus of m2 minus m1 divided by 1 plus m1 m2. ஓகேவா? இப்போ இதில் நோட், இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா பாயிண்ட் நம்பர் 1, if m1 minus m2 m2 minus m1 if it is positive,
is positive, then theta is acute. If m2 minus m1 is negative, suppose இது நெகட்டிவா வந்துச்சுன்னா, then theta is obtuse. புரிஞ்சுதாமா? இந்த m2 minus m1 வந்து பாசிட்டிவ் வேல்யூ வந்துச்சுன்னா அக்யூட் ஆங்கிள். நம்ம இங்கே அக்யூட் ஆங்கிள் தான் கண்டுபிடிக்க போகிறோன்றதுனால மாடலஸ் போடுறோம். சப்போஸ் இதுக்கு நீங்கள் மாடலஸ் போடலன்னா, நீங்கள் வந்து சப்போஸ் m2 minus m1 பண்ணும்போது பாசிட்டிவ் வேல்யூ வந்துச்சுன்னா அப்போ தீட்டா இஸ் அக்யூட். வேறஸ் நெகட்டிவ் வேல்யூ வந்துச்சுன்னா அப்போ தீட்டா இஸ் அப்டியூஸ். ஓகேவா? அதை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, the condition for the two lines to be parallel. ரெண்டு லைன் பேரலாக இருக்க என்ன கண்டிஷன், அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த ரெண்டு லைனும் பேரலாக இருக்குன்னா, இப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க ஆங்கிள் என்னவா இருக்கும்? 0 இல்லையா? ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள் 0வா இருக்கும். ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள் 0வா இருக்குன்னா அப்போ என்ன அர்த்தம்? இப்போ இந்த தீட்டா வந்து 0. தீட்டா எப்போ 0 ஆகும்? ஏன்னா tan inverse of 0 தான் 0 இல்லையா? tan 0 தான் 0. ஸோ அப்போ இது ஃபுல்லாக 0வா இருக்கணும். இது ஃபுல்லாக எப்போ 0வா இருக்கும்? இது ஃபுல்லாக 0வா இருக்கணும்னா அப்போ நியூமரேட்டர் 0வா இருக்கணும் இல்லையா? இந்த நியூமரேட்டர் 0வா இருந்தால் தான் 0 டிவைடட் பை எனிதிங் தான் நமக்கு 0 வரும் இல்லையா? 0 டிவைடட் பை எனி நம்பர், வேறு ஏதாவது நம்பர் இருந்தால் தான் நமக்கு 0 வரும். அப்போ நியூமரேட்டர் 0வா இருக்கணும். நியூமரேட்டர் 0வா இருக்கணும்னா என்ன அர்த்தம்? m1 minus m2 should be equal to 0. m1 minus m2 is equal to 0னா என்ன அர்த்தம்? m1 should be equal to m2. அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனதான் the two lines are parallel. So condition for two lines to be parallel. So the condition for two lines with slopes m1 and m2 to be parallel are, so what is the condition? The condition for the two lines to be parallel are m1 should be equal to m2. The slope should be equal. Slope வந்து ஈக்குவலாக இருக்கணும். புரியுதா? இந்த ஃபர்ஸ்ட் லைனோட ஸ்லோப்பும் செகண்ட் லைனோட ஸ்லோப்பும் ஈக்குவலாக இருந்தாலே அந்த ரெண்டு லைனும் பேரலல்னு சொல்லலாம். the two lines are parallelனு சொல்லலாம். ஓகேவா? இப்போ இதே இது சப்போஸ் உங்களுக்கு வந்து ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து இப்போ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா, that is the condition for two lines. இப்போ லைன் ஈக்குவேஷன் இப்படி கொடுத்துருக்காங்க, that is a1x plus b1y plus c1 is equal to 0 and a2x plus b2y plus c2 is equal to 0. இந்த மாதிரி ரெண்டு லைன் ஈக்குவேஷன் கொடுத்திருந்தாங்கன்னா அப்போ condition for the two lines to be parallel. So the condition for the two lines to be parallel என்ன? To be parallel. Yes. So condition for the two lines to be parallel என்ன? Slope of the first line should be equal to the slope of the second line. So இந்த first line ஓட slope எப்படி கண்டுபிடிக்கணும்? Slope of the line எப்படி கண்டுபிடிக்கலாம்? Minus coefficient of x by coefficient of y. So இங்க what is coefficient of x? a1. So it is going to be minus a1 by b1 should be equal to minus a2 by b2. So இந்த லைனோட ஸ்லோப் எப்படி கண்டுபிடிக்கிறது? minus coefficient of x by coefficient of y. இப்போ which is minus a1 by b1 should be equal to minus a2 by b2. Or in other words, இது ரெண்டுல minus minus cancel பண்ணிட்டோம்னா a1 by b1 should be equal to a2 by b2. cross multiply பண்ணோம்னா இந்த ரெண்டையும் cross multiply பண்ணோம்னா அப்போ நமக்கு என்ன வரும்? a1 b2 should be equal to a2 b1. So this is the condition for two lines to be parallel. இந்த மாதிரி ஃபார்முலா கொடுத்திருந்தாங்கன்னா அப்போ அந்த ரெண்டு லைன் parallel இருக்கிறதுக்கான கண்டிஷன் a1 b2 should be equal to a2 b1. அல்லது நீங்க ஸ்லோப் கூட கண்டுபிடிச்சி ஸ்லோப்ஸ் ரெண்டு ஈக்குவல்னு சொல்லலாம். You can say that the slope of both the lines are equal. இதுவும் சொல்லலாம். You can say it like this. அடுத்தது இப்போ since the slopes are the same, ரெண்டு லைனுக்கு வந்து ஸ்லோப் சேமா இருக்கிறதுனால two lines always differ only by the constant term. ரெண்டு லைன் வந்து எப்பயுமே constant termல மட்டும்தான் differ ஆகும். Two lines will always differ only by the constant term. இப்போ for example நம்ம இந்த மாதிரி ஒரு ரெண்டு லைன் equation எடுத்துக்கலாம். ஒரு ரெண்டு parallel lines. இப்போ for example இந்த மாதிரி சொல்றோம், that is 3x plus 5y plus 7 is equal to 0. அது மாதிரி இன்னொரு லைன் equation வந்து 6x plus 10y plus 9 is equal to 0. ஸோ இந்த மாதிரி ரெண்டு லைன் எடுத்தோம்னா இந்த ரெண்டு லைனும் parallel. ஏன்னா நமக்கு வந்து the slopes வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லைனோட ஸ்லோப் என்ன? ஸ்லோப் ஆஃப் த ஃபர்ஸ்ட் லைன் என்ன? It is going to be minus 3 by 5.
Second line ஓட slope என்ன minus 6 by 10. minus 6 by 10ங்கிறது என்ன? It is 3 by 5. இப்போ ரெண்டுமே 3 by 5 தான். அப்போ both are equal. அப்போ these two lines are parallel. இது ரெண்டு லைன்ஸும் parallel. இந்த ரெண்டு லைன்ஸ் parallel இருந்ததுன்னா இதோட ரெண்டுத்தோட coefficient, x ஓட coefficient, y ஓட coefficient வந்து proportional இருக்கும். The coefficient of x and y coefficient or components will be proportional. So x ஓட coefficient y ஓட coefficient proportional இருக்கும். பாருங்க 3 by 6 is equal to 5 by 10. இதுவும் 1 by 2 தான், இதுவும் 1 by 2 தான். தெரியுதா? ஸோ அப்போ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டும் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்டும் ப்ரொப்போர்ஷனலாக இருக்கும். ஆர் இன் அதர் வேர்ட்ஸ் இந்த செகண்ட் ஈக்குவேஷனை நம்ம 3ஆல் டிவைட் பண்ணிடலாம். ஸோ இதை 3ஆல் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? இந்த ஈக்குவேஷனை 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா அப்போ உங்களுக்கு வந்து 2ஆல் டிவைட் பண்ணுவோம். 3ஆல் இல்லை 2ஆல் டிவைட் பண்ணுவோம். 2ஆல் டிவைட் பண்ணால் அப்போ நமக்கு என்ன வரும்? 3x + 5y + 9 by 2 = 0ன்னு வருதா? இந்த ஃபர்ஸ்ட் லைன் ஈக்குவேஷன் என்ன? 3x + 5y + 7 = 0. அப்போ ரெண்டு லைன் பேரலாக இருக்கணும்னா the two parallel lines always differs only by the constant term. constant term மட்டும்தான் வேறையா இருக்கும். சப்போஸ் இது ப்ரொபோஷனலாகவும் இருக்கலாம். ப்ரொபோஷனலாக இருக்கும்னா இந்த 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ப்ரொபோஷனலாக இருக்கும். அப்படி இல்லைனா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டும் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்டும் சேமாக தான் இருக்கும். ஸோ டூ parallel lines always differs by the constant term. இது ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி நமக்கு. ஸோ two parallel lines. ஸோ இது A, இது B, இது C. Two parallel lines always differs by constant term. So constant term மட்டும்தான் நமக்கு வேறையா இருக்கும். ஓகேவா? மற்றபடி எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் ஒய் கோஎஃபிஷியன்ட் சேமாக தான் இருக்கும். சேமாக இருக்கும் இந்த சென்ஸ் ப்ரொபோஷனலாக கூட இருக்கலாம். ப்ரொபோஷனலாக இருக்கும்போது நீங்கள் அந்த நம்பரால் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் சேமாக வந்துடும். கான்ஸ்டன்ட் டேர்ம் மட்டும் வேறையாக இருக்கும். புரியுதா? இப்போ இந்த ரெண்டு லைன் ஈக்குவேஷனில் பாருங்கள், எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் சேமாக இல்லை. ஆனால் செகண்ட் ஈக்குவேஷனை 2ஆல் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குது? எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டும் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்டும் சேமாக இருக்குது. ஆர் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை கூட நீங்கள் 2ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 6x + 10y + 14 = 0. அப்பயும் பாருங்க ரெண்டுமே கான்ஸ்டன்ட் டேர்ம்ல மட்டும் தான மாறுது. சோ எப்பவுமே ரெண்டு parallel lines வந்து பாத்தீங்கன்னா it differs only by the constant term. அது ஏதாவது ஒரு நம்பரால மல்டிப்ளை பண்ணதுக்கு அப்புறமாவும் கான்ஸ்டன்ட் டேர்ம்ல டிஃபர் ஆகலாம். இல்லனா பண்ணாம கூட டைரக்ட்டா கான்ஸ்டன்ட் டேர்ம்ல டிஃபர் ஆகலாம். ஓகேவா? சோ அப்ப therefore two parallel lines always differs by the constant term. கான்ஸ்டன்ட் டேர்ம்ல மட்டும் தான் டிஃபர் ஆகும். ஓகேவா? And then next equation of any line parallel to the line ax plus by plus c is equal to 0 can be taken as. So அதை எப்படி எடுத்துக்கலாம்? ஏன்னா ரெண்டு லைனும் நமக்கு கான்ஸ்டன்ட் டேர்ம்ல மட்டும்தானே மாறும். ஸோ அதனால it can be taken as ax plus by plus k is equal to 0. கான்ஸ்டன்ட் டேர்ம் மட்டும் மாறுற மாதிரி நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேவா? ஏதாவது இப்போ இந்த லைனுக்கு பேரலாக இருக்க லைன் ஈக்குவேஷன் கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை எப்படி எடுத்துக்கலாம்னா ax plus by plus k is equal to 0. கான்ஸ்டன்ட் மட்டும் வேற இருக்க மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். அப்புறம் k வந்து அவங்க இன்னொரு கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா k கிடச்சிரும். அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஈக்குவேஷன் கிடச்சிரும். புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா இது? ஸோ ரெண்டு லைன் எப்பயுமே ரெண்டு parallel lines always differs by constant term. அது முக்கியமான விஷயம். And then equation of any line parallel to the given line. கொடுத்திருக்க லைனுக்கு parallel இருக்கக்கூடிய லைன் ஈக்குவேஷன் எப்படி எடுத்துக்கலாம்னா ax plus by plus k is equal to 0. x coefficient y coefficient அதே தான் எடுத்துக்கணும். k மட்டும் plus k, c க்கு பதிலா k is equal to 0 போடணும். ஓகேவா? இப்போ அதே மாதிரி third one, condition for two lines to be perpendicular. So ரெண்டு லைன் பெர்பெண்டிகுலரா இருக்க என்ன கண்டிஷன் பார்ப்போம். ஸோ ரெண்டு லைன் வந்து பெர்பெண்டிகுலரா இருக்கணும்னா ஆங்கிள் பிட்வீன் த லைன்ஸ் வந்து 90 டிகிரியா இருக்கணும். தட் இஸ் தீட்டா 90 டிகிரியா இருக்கணும். தட் இஸ் tan 90 should be equal to m1 minus m2 or m2 minus m1 divided by 1 plus m1 m2 இருக்கணும். இல்லையா? tan 90ங்கிறது என்ன? இன்ஃபினிட்டி. இது எப்போ இன்ஃபினிட்டியா இருக்கும்? நியூமரேட்டர் பை டினாமினேட்டர் எப்போ இன்ஃபினிட்டியா இருக்கும்? டினாமினேட்டர் 0வா இருந்தால் தானே இன்ஃபினிட்டியா இருக்கும். டினாமினேட்டர் எனிதிங் டிவைடட் பை 0 தான் இன்ஃபினிட்டி. படிச்சிருக்கோம் இல்லையா? எனிதிங் டிவைடட் பை 0 இஸ் நாட் டிஃபைன். ஸோ அப்போ டினாமினேட்டர் 0வா இருக்கணும். அப்போ டினாமினேட்டர் 0வா இருக்கணும்னா 1 plus m1 m2 should be equal to 0, or in other words m1 m2 should be equal to -1. The product of their slope should be equal to -1. அப்போ தான் அந்த ரெண்டு லைன்ஸும் perpendicular to each other. So the condition
the condition for two lines to be perpendicular with slopes m1 and m2 is, so the condition for the two lines to be perpendicular is m1 into m2 is equal to -1. That is the product of their slope should be equal to -1. So அந்த ரெண்டுத்தோட ஸ்லோப்ஸோட ப்ராடக்ட் வந்து -1 இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த ரெண்டு லைன்ஸும் perpendicular to each other சொல்லலாம். அதே மாதிரி the condition for the lines a1x plus b1y plus c1 is equal to 0 and a2x plus b2y plus c2 is equal to 0 to be perpendicular. So இந்த ரெண்டு லைனும் perpendicular இருக்கிறதுக்கான கண்டிஷன் என்ன? Actually the product of their slope should be equal to -1. So இதோட slope என்ன? It is minus a1 by b1. இல்லையா, இந்த minus coefficient of x by coefficient of y, which is minus a1 by b1. அடுத்து இதோட slope என்ன? It is minus a2 by b2, minus coefficient of x by coefficient of y, which is minus a2 by b2. So இது ரெண்டுத்தோட product should be equal to -1. இது ரெண்டுத்தோட product -1 இருக்கணும். So ரெண்டையும் multiply பண்ணிங்கன்னா a1 a2 should be equal to minus b1 b2 இருக்கணும். a1 a2 should be equal to minus b1 b2, or in other words a1 a2, or இதை நம்ம எப்படி சொல்லலாம்னா a1 a2 plus b1 b2 is equal to 0 இருக்கணும். a1 a2 plus b1 b2 should be equal to 0 இருக்கணும். ரெண்டு லைன் parallel இருக்கணும்னா அது கண்டிஷன் a1 b2 minus a1 b2 is equal to a2 b1 இருக்கணும். a1 b2 should be equal to a2 b1 இருக்கணும். ரெண்டு லைன் parallel perpendicular இருக்கணும்னா அது கண்டிஷன் a1 a2 plus b1 b2 should be equal to 0. a1 a2 plus b1 b2 should be equal to 0. இது ரெண்டுத்தோட இது வந்து 0 இருக்கணும். Okay va? So this is the condition for the two lines to be perpendicular. Perpendicular இருக்கிறதுக்கான condition இதுதான். Okay va? Now இப்போ equation of any two lines, that is equation of any line. Now equation of any line perpendicular to the given line ax plus by plus c is equal to 0 can be taken as. So இது எப்படி எடுத்துக்கலாம்னா, that is ax plus by plus c is equal to 0. இந்த லைனுக்கு பர்பண்டிகுலராக இருக்கக்கூடிய லைன் ஈக்குவேஷன் எப்படி எடுத்துக்கலாம்னா, இது ரெண்டுத்தோட ஸ்லோப்ஸ் எப்படி இருக்கணும்? -1 இருக்கணும் இல்லையா? இப்போ வந்து that is இதோட ஸ்லோப் என்ன வரும்? It is minus a by b. அதோட ஸ்லோப் வந்து mன்னு எடுத்துக்கோங்க. ஸோ இது ரெண்டுத்தோட ப்ராடக்ட் should be equal to -1. அப்போ m should be equal to நமக்கு என்ன வரும்? இது அங்கே இந்த பக்கம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா b by a இருக்கணும். that is அந்த லைனோட ஸ்லோப் வந்து b by a இருக்கணும். that is coefficient of x வந்து b இருக்கணும். and then coefficient of y வந்து it should be equal to a இருக்கணும். ஓகேவா? or in other words சரி, இது வந்து minus a இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு வந்து ஸ்லோப் எப்படி கண்டுபிடிப்போம்? மைனஸ் ஆஃப் இல்லையா? ஸோ அப்போ therefore இதை எப்படி எழுதலாம்னா minus of minus b by a எழுதலாம், or which can be written as minus of b by minus a எழுதலாம். that is coefficient of x வந்து b, coefficient of y வந்து minus a, அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ அப்போ therefore it can be taken as bx minus ay plus k is equal to 0. அங்கே அப்படியே எடுத்துக்கிட்டோம் ax plus by is equal to k. இங்கே என்ன பண்ணணும்னா xோட கோஎஃபிஷியண்ட்டை அப்படியே yக்கு கொடுத்துடணும். சரி, yயோட கோஎஃபிஷியண்ட்டை அப்படியே xக்கு கொடுத்துடணும். yயோட கோஎஃபிஷியண்ட் இருக்குல்ல b, அது அப்படியே xக்கு கொடுத்துடணும். xோட கோஎஃபிஷியண்ட்டை சைனை மாற்றி yக்கு கொடுக்கணும். yயோட கோஎஃபிஷியண்ட்டை அப்படியே xக்கு கொடுத்துடணும். and then xோட கோஎஃபிஷியண்ட்டை சைனை மாற்றி yக்கு கொடுக்கணும். plus k is equal to 0. So this is the equation of any line perpendicular to the given line. கொடுத்திருக்க லைனுக்கு perpendicular-ஆ இருக்கக்கூடிய லைன் ஈக்குவேஷனை இந்த மாதிரி ஃபார்மேட்டில் எடுத்துக்கலாம். We can take it like this. இப்போ அடுத்தது நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா, இப்போ நம்ம ஏற்கனவே என்ன சொன்னோம்? m1 into m2 is equal to -1 இருந்ததுனாலே கண்டிப்பாக 2 lines are perpendicular. ரெண்டு லைன்ஸும் perpendicular. இதான condition for the two lines to be perpendicular. ஆனால் ரெண்டு லைன் பெர்பெண்டிகுலராக இருந்தாலே m1 m2 -1 இருக்கும்னு சொல்ல முடியாது. that is இது எந்த கேஸ்க்கு செட் ஆகாதுன்னா, இப்போ ரெண்டு லைன் that is two lines if they are parallel to x axis and y axis, or x axis y axis எடுத்துக்கிட்டிங்கன்னா, x axis y axis they are perpendicular to each other
இல்லையா? ரெண்டுமே both are perpendicular to each other. ஆனால் x axis ஓட ஸ்லோப் என்ன? ஸ்லோப் ஆஃப் x axis is 0. y axis ஓட ஸ்லோப் என்ன? it is infinity. 0 into infinity minus 1 வராது. புரியுதா? ஸோ அதனால் இந்த x axis y axisக்கு இது செட் ஆகாது, இந்த கண்டிஷன் ஒத்து வராது. அதுமாதிரி ஈக்குவேஷன் ஆஃப் எனி லைன் parallel to x axis, அதுமாதிரி ஈக்குவேஷன் ஆஃப் எனி லைன் parallel to y axis, இந்த ரெண்டு லைன்ஸ்க்கும் இது ஒத்து வராது. ஏன்னா ஈக்குவேஷன் இந்த எனி லைன் parallel to x axis அதுக்கும் ஸ்லோப் 0 தான். எனி லைன் perpendicular to or parallel to y axis அதுக்கும் ஸ்லோப் infinity தான். அப்போ therefore 0 into infinity will not be equal to -1. ஸோ அதனால் இந்த கேஸ், இந்த கண்டிஷன் வந்து உங்களுக்கு எந்தெந்த பிளேஸில் ஒர்க் ஆகாது? x axis y axis கே ஒர்க் ஆகாது. அப்புறம் எனி லைன் parallel to x axis parallel to y axis இருந்தாலும் ஒர்க் ஆகாது. புரியுதா? டூ லைன்ஸ் if they are parallel to x axis and parallel to y axis இருந்தாலும் அது இந்த கண்டிஷன் செட் ஆகாது. ஸோ அதனால் இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தாலே கண்டிப்பாக அந்த ரெண்டு லைன் பெர்பெண்டிகுலராக இருக்கும். ஆனால் ரெண்டு லைன் பெர்பெண்டிகுலராக இருக்குனாலே இந்த கண்டிஷன் எப்பயுமே ட்ரூவாக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஓகேவா? தட் இஸ் அது ஸ்பெசிஃபிக்காக எந்த கேஸில் ட்ரூவாக இருக்காது? இந்த மாதிரி the lines which are parallel to x axis and parallel to y axis. x axis க்கு parallel ஒரு லைனும் y axis க்கு parallel இன்னொரு லைனும் எடுத்தீங்கன்னா அது ரெண்டுத்துக்கும் ஸ்லோப் வந்து -1 வராது. ப்ராடக்ட் ஆஃப் தட் ஸ்லோப் -1 வராது. ஸோ அதனால இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா we are going to see about position of a point. Position of a point with respect to a straight line. ஸோ ஒரு ஸ்ட்ரெயிட் லைனுக்கு எந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்குது? ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குன்னா அந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு எந்த பக்கம் ஒரு பாயிண்ட் இருக்குது, அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஹவு டு ஃபைண்ட் இட்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குதா இமேஜின் பண்ணிப்போம். லெட் அஸ் இமேஜின் there is a straight line like this. ஓகேவா? இப்போ இது x axis, இது y axis, இது origin. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குது. இந்த ஸ்ட்ரெயிட் லைன் எப்பயுமே இந்த பிளேனை வந்து டூ பார்ட்ஸாக பிரிக்கும். இது ஏற்கனவே நம்ம பேசிக் அல்ஜிப்ரால கூட படித்தோம். எனி ஸ்ட்ரெயிட் லைன் இட் டிவைட்ஸ் த பிளேன் இன்டு டூ ஹாஃப்ஸ், ரெண்டு ஹாஃபாக பிரிக்கும். ஒன் சைடு வித் த ஆரிஜின், த அதர் சைடு வித்தவுட் த ஆரிஜின். ஸோ இது ஆரிஜின் சைடு, இது நான் ஆரிஜின் சைடு. இது வந்து ஆரிஜின் சைடு, ஆரிஜின் இருக்க சைடை ஆரிஜின் சைடுன்னு சொல்லுவோம். இது ஆரிஜின் இல்லாத சைடை நான் ஆரிஜின் சைடுன்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போது ஒரு பாயிண்ட் வந்து எந்த பக்கத்தில் இருக்குது, அந்த லைன் மேலே இருந்துச்சுன்னா சாட்டிஸ்ஃபை ஆகும், ஈக்குவல் டு 0 வந்துடும். இப்போ இந்த ஒரு பாயிண்ட் இந்த லைன் மேலேயே இருந்துச்சுன்னா ஈக்குவல் டு 0 வந்துடும். பட் ஒரு பாயிண்ட் வந்து இந்த லைனுக்கு இந்த பக்கம் இருக்கா அந்த பக்கம் இருக்கா அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கிறது? அது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம என்ன பண்ணணும்? அந்த பாயிண்ட்டை வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்துட்டு அதை வச்சு கண்டுபிடிச்சோம் இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லைனோட ஈக்குவேஷன் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோம். 3x + 5y - 7 is equal to 0. சப்போஸ் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோம். அண்ட் நமக்கு வந்து ஒரு பாயிண்ட் 1,2 இந்த பாயிண்ட் வந்து இந்த லைனில் எங்கே இருக்குது? இந்த லைனுக்கு இந்த சைடு இருக்கா இந்த சைடு இருக்கா, தட் இஸ் ஆரிஜின் சைடில் இருக்கா நான் ஆரிஜின் சைடில் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணும்? இந்த பாயிண்ட்டை இதில் சப்ஸ்டியூட் பண்ணும். ஸோ இந்த பாயிண்ட்டை இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? வில் கெட் இட் அஸ் 3 into 1 plus 5 into 2 minus 7. அப்போ which is equal to, so it is 5 2s are 10, 10 plus 3 13, 13 minus 7 is going to be 6. இப்போ 6 வந்து உங்களுக்கு இந்த 7-ஐ விட, that is இந்த -7 இருக்கு இல்லையா, இந்த -7-ஐ விட இது ரெண்டும் சைன் எப்படி இருக்கு பாருங்க. இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்கு இல்லையா, இங்கே கான்ஸ்டன்ட் டேர்ம் என்ன? சிங்கிறது வந்து -7. இந்த கான்ஸ்டன்ட் டேர்மும் இந்த வந்திருக்க ஆன்சரும் சைன் எப்படி இருக்குது? ரெண்டும் ஒரே சைனில் இருக்கா இல்லை வேறு வேறு சைனில் இருக்கா? ரெண்டும் வேறு வேறு சைனில் இருக்குது. போத் ஆர் ஆஃப் ஆப்போசிட் சைன். ஸோ ரெண்டும் ஆப்போசிட் சைனில் இருந்துச்சுன்னா அப்போ we can say that this point lies on the non-origin side. இது நான் ஆரிஜின் சைடில் தான் இருக்கும். தட் இஸ் ஆரிஜின் இல்லாத சைடில் தான் இந்த பாயிண்ட் இருக்கும். இப்போ ரெண்டுமே ஒரே சைன் வந்துச்சுன்னா, இந்த சியும் ப்ளஸ்ஸு இதுவும் வந்து ப்ளஸ் வந்துச்சுன்னா, ரெண்டுமே ஒரே சைன், அல்லது இதுவும் மைனஸ் இதுவும் மைனஸ் வந்துச்சுன்னா அப்போ அது ஆரிஜின் சைடில் இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? if they are of same sign then they lie on the origin side. If they are of different sign or they are of opposite sign then they lie on the non-origin side. ஓகேவா? ஸோ இது ஒரு முக்கியமான விஷயமா இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு பாயிண்ட் வந்து ஒரு லைனுக்கு எந்த பக்கம் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க என்ன பண்ணணும்? அந்த பாயிண்ட்டை அந்த லைனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அதை அதோட சைனை இந்த சியோட சைனோட கம்பேர் பண்ணணும்.
we have to compare it with the sign of C. C ஓட சைனோட கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ணும்போது ரெண்டும் ஒரே சைனாக இருந்தால் ஆரிஜின் சைடில் இருக்குது. ரெண்டும் வேறு வேறு சைனாக இருந்துச்சுன்னா ஆரிஜினுக்கு இந்த தட் இஸ் நான் ஆரிஜின் சைடில் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? இட் இஸ் இந்த நான் ஆரிஜின் சைட். ஸோ அதுதான் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ a point P x1 y1 lies on the origin side of a line ax plus by plus c is equal to 0 if c and ax1 plus by1 plus c are of same sign. ஸோ ரெண்டுமே ஒரே சைன் இருந்ததுன்னா that is ax1 plus by1 plus c, இந்த லைன் ஈக்குவேஷனில் இந்த பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணோம். அதோட சைனும் இந்த சியோட சைனும் ரெண்டும் ஒன்றா இருந்துச்சுன்னா அப்போ அது ஆரிஜின் சைடில் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? த பாயிண்ட் P x1 y1 lies on non-origin side of a line ax plus by plus c is equal to 0 if c and ax1 plus by1 plus c are of opposite sign. ஸோ ரெண்டும் ஆப்போசிட் சைனில் இருந்துச்சுன்னா அப்போ அது நான் ஆரிஜின் சைடில் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ இந்த இதில் பார்த்தீங்களா, சி வந்து நமக்கு -7 இருந்துச்சு, வேற இது கால்குலேட் பண்ணும்போது நமக்கு +6 வந்துச்சு. அப்போ தேர்ஃபோர் இது நான் ஆரிஜின் சைடில் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ இது சப்போஸ் நம்ம இது ஆரிஜினை சப்ஸ்டியூட் பண்ணோம், ஆரிஜின் சப்ஸ்டியூட் பண்ணோம் ஆர் 1,1 சப்ஸ்டியூட் பண்ணோம். லெட் அஸ் சப்ஸ்டியூட் 1,1. ஸோ இந்த லைன்லேயே 1,1 போட்டிங்கன்னா என்ன வரும்? 3 + 5 - 7. ஸோ அப்பையும் ப்ளஸ் தான் வருமா? ஓகே, இப்போ 1,-1 போடலாம். 1,-1 இந்த லைனில் 1,-1 எங்கே இருக்குன்னு பார்ப்போம். ஸோ 1,-1 போட்டிங்கன்னா என்ன வரும்? 3 × 1 + 5 × -1 - 7. ஸோ இப்போ இட் இஸ் கோயிங் பி 3 - 5 - 7. அப்போ இட் இஸ் கோயிங் பி -12 + 3 which is -9. ஸோ இதுவும் மைனஸ் இதுவும் மைனஸ். அப்போ தேர்ஃபோர் இந்த 1,-1ங்கிற பாயிண்ட் வந்து ஆரிஜின் சைடில் இருக்குது. 1,-1ங்கிற பாயிண்ட் வந்து ஆரிஜின் சைடில் இருக்குது. படம் வரையாமையே சொல்ல முடியும். இது நான் கிராஃப் வரைஞ்சிருக்கேன், அதனால் சும்மா இப்படி உங்களுக்கு அதுவும் இந்த லைனை குத்து மதிப்பாக வரைஞ்சிருக்கேன். இது எக்ஸாக்டாக இப்படி தான் வருமானு தெரியாது நமக்கு. இது நமக்கு இப்படி தான் வருமானு தெரியாது. மேபி டிஃப்ரெண்ட் ஆல்சோ. பட் இது கிராஃப் வரையாமையே அந்த பாயிண்ட் எங்கே இருக்குதுன்னு நம்மளால சொல்ல முடியும். எப்படி சொல்ல முடியும்னா, அந்த பாயிண்ட்டை இந்த இதில் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம். சப்ஸ்டியூட் பண்ணி இதோட சைனும் இந்த கான்ஸ்டன்ட்டோட சைனும் ஒன்றா வந்துச்சுன்னா அது ஆரிஜின் சைடில் இருக்குது. வேறையாக வந்துச்சுன்னா ஒன்றுத்துக்கு ப்ளஸ் ஒன்றுத்துக்கு மைனஸ் வந்துச்சுன்னா அப்போ ஆரிஜின் இல்லாத இந்த நான் ஆரிஜின் சைடில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இதுதான் பொசிஷன் ஆஃப் எ பாயிண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு எ ஸ்ட்ரெயிட் லைன். ஒரு ஸ்ட்ரெயிட் லைனுக்கு ஒரு பாயிண்ட் எங்கே இருக்குது, எந்த பக்கத்தில் இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தட் இது. ஓகே, இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தட் இஸ் அந்த லைன் ஈக்குவேஷன் வச்சுட்டே, தட் இஸ் 2 லைன் ஈக்குவேஷனை வச்சுட்டே நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா, அந்த 2 லைனுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள் அக்யூட் ஆங்கிளா இல்லை அப்டியூஸ் ஆங்கிளா அது கண்டுபிடிக்க போகிறோம். வித்தவுட் ஃபைண்டிங் த ஆங்கிள். ஆங்கிள் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியும் நமக்கு. அந்த ஃபார்முலா ஆல்ரெடி படிச்சிட்டோம். ஓகேவா? ஸோ 2 லைன் ஈக்குவேஷன் வச்சுட்டு அந்த 2 லைனில் இருக்கக்கூடிய ஆங்கிள் வந்து அக்யூட் ஆங்கிளா இல்லை அப்டியூஸ் ஆங்கிளா அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ண போகிறோன்னா, to find whether angle between lines are acute or obtuse. ஸோ அக்யூட் ஆங்கிளா அப்டியூஸ் ஆங்கிளா, ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, இப்போ 2 லைன் ஈக்குவேஷன் இருக்குதா இமேஜின் பண்ணிக்கலாம். தட் இஸ் லெட் அஸ் கன்சிடர் 2 லைன் ஈக்குவேஷன். லெட் a1x plus b1y plus c1 is equal to 0 and a2x plus b2y plus c2 is equal to 0. So be the equation of 2 lines. ஸோ இதுதான் 2 லைன்ஸோட ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, we have to rewrite this equation
such that C1 is greater than 0 and C2 is greater than 0. அதாவது C1 வந்து பாசிட்டிவாகவும் C2வும் பாசிட்டிவாக இருக்க மாதிரி இந்த ஈக்குவேஷனை ரீரைட் பண்ணிக்கணும். Rewrite the equation such that C1 is greater than 0 and C2 is greater than 0. So ரெண்டுமே greater than 0 வர மாதிரி நம்ம இந்த equation rewrite பண்ணிக்கணும். பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன செக் பண்ணணும்னா if A1 A2 plus B1 B2 if it is less than 0 இது 0 விட கம்மியா இருந்ததுன்னா then the angle between two lines are acute. So that the angle between the two lines is acute. இந்த ரெண்டு லைனுக்கு நடுவில் இருக்கக்கூடிய angle வந்து acute இருக்கும். If if A1 A2 plus B1 B2 is greater than 0 இருந்தா then angle between two lines is obtuse. ஓகேவா? ஸோ தட் இஸ் இப்போ இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு லைன் ஈக்குவேஷன் இருக்கதா எடுத்துக்கோம். சப்போஸ் 2x plus 7y 7y plus 3 is equal to 0 and then 9x minus 4y minus 5 is equal to 0. சப்போஸ் இந்த மாதிரி ரெண்டு லைன் ஈக்குவேஷன் இருக்குன்னு எடுத்துக்கோம். இப்போ என்ன பண்ணணும்னா இப்போ இதில் வந்து C1 greater than 0வாக தான் இருக்குது, பாசிட்டிவாக தான் இருக்குது. அதனால் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த செகண்ட் ஈக்குவேஷனை என்ன பண்ணணும்னா த்ரூ அவுட் மைனஸால் மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா இந்த 5 + 5 வர மாதிரி எழுதணும். அப்போ என்ன பண்ணணும், இந்த செகண்ட் ஈக்குவேஷனை த்ரூ அவுட் மைனஸால் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ இதை மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், minus 9x plus 4y plus 5 is equal to 0ன்னு வந்துருமா? ஓகேவா? இப்போ இதுதான் வந்து A1, இது B1, இது C1, இது A2, B2, இது C2. ஓகேவா? இப்போ நம்ம let us find what is A1 A2 plus B1 B2. A1 A2 plus B1 B2 என்னன்னு பார்க்கலாம். ஸோ அப்போ A1 A2, ஸோ A1 வந்து 2, அடுத்து A2 வந்து -9 plus B1 வந்து 7 and then B2 வந்து 4. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு? This is -18 plus 28. So -18 plus 28 என்ன வரும் உங்களுக்கு? You'll get this as 10 இல்லையா? plus 10. ஏன்னா 28 minus 18 என்ன? 10. அப்போ இது greater than 0வா இருக்கா? பாசிட்டிவாக இருக்கா? அப்போ which means angle between these two lines are acute. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள் வந்து greater than 0வா இருக்குல்ல, அப்போ angle between the two lines is obtuse. Angle between the two lines is obtuse. obtuse ஆங்கிளாக வரும். இப்போ இதே இது சப்போஸ் வேறு ஏதாவது ஒரு லைன் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் some other equation like one second, சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிள் ஏதாவது இருக்குதா? ரெண்டு லைன் சப்போஸ் இந்த மாதிரி ரெண்டு லைன் எடுப்போம். 5x minus 2y minus 7 is equal to 0 and then x minus 2y plus 1 is equal to 0. ஸோ இப்போ இது 7 வந்து நெகட்டிவில் இருக்குல்லையா, அப்போ இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணணும், மைனஸால் மல்டிப்ளை பண்ணிடணும். ஸோ மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், -5x plus 2y plus 7 is equal to 0ன்னு வந்துடும். ஓகேவா? இப்போ இது எதை வேணாலும் A1 A2ன்னு எடுத்துக்கலாம். இது A1 இது B1 எடுத்துக்கலாம், இது A2 இது B2ன்னு எடுத்துக்கலாம். அப்போ A1 into A2 என்ன வரும்? What will be A1 into A2? A1 வந்து 1 into -5 -5. அடுத்து B1 into B2. B1 into B2 பண்ணால் என்ன வரும்? -2 into 2. -2 into 2 is -4. ஸோ அப்போ it is less than 0. இது less than 0 வருதா? அப்போ therefore the angle between these two lines is acute. இந்த ரெண்டு லைனுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள் வந்து அக்யூட் ஆங்கிளாக இருக்கும். புரிஞ்சுதாம்மா? புரிஞ்சுதா இது? ஸோ அதனால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ரெண்டு லைனுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள் வந்து அக்யூட்டாவா இல்லை அப்டியூஸான்னு கண்டுபிடிக்க என்ன பண்ணலாம், அதான் ஆங்கிளை கண்டுபிடிக்காமே
ஆங்கிளை கண்டுபிடிக்க என்ன பண்ணலான்னா நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ரெண்டு லைன் ஈக்குவேஷனையும் ரீரைட் பண்ணிக்கணும். எப்படி? such that C1 is greater than 0 and C2 is greater than 0. ரெண்டு பாசிட்டிவ் வர மாதிரி எழுதிட்டு தட் இஸ் மைனஸால் மல்டிப்ளை பண்ணும். சப்போஸ் C1 நெகட்டிவ் வந்தால் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை மைனஸால் மல்டிப்ளை பண்ணும். இல்லை C2 நெகட்டிவ் வந்தால் செகண்ட் ஈக்குவேஷனை மைனஸால் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடச்சிடும். அப்புறம் we have to check whether this A1 A2 plus B1 B2 இது less than 0 இருந்தால் அப்போ அந்த ரெண்டு லைனுக்கு நடுவில் இருக்க ஆங்கிள் அக்யூட். greater than 0 இருந்தால் அப்போ அந்த ரெண்டு லைனுக்கு நடுவில் இருக்க ஆங்கிள் வந்து அப்டியூஸ் அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ அடுத்தது நம்ம டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. ஸோ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ். ஸோ ரெண்டு பாயிண்ட்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் இதை நீங்கள் போன வருஷமே படிச்சிருப்பீங்க. ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் x1 y1 and x2 y2 ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா என்ன? இது நீங்கள் போன வருஷமே படிச்சிருப்பீங்க. என்னது? d is equal to root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. இது மாற்றி கூட எழுதிக்கலாம், ஏன்னா ஹோல் ஸ்கொயர் தான். ஸோ இதுதான் டிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா. டிஸ்டன்ஸ் பிட்வீன் எனி 2 பாயிண்ட்ஸ், ரெண்டு பாயிண்ட்ஸ்க்கு நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா. அடுத்து செகண்ட் ஒன் என்ன பார்க்க போகிறோன்னா டிஸ்டன்ஸ் ஃப்ரம் எ பாயிண்ட் டு த கிவன் லைன். distance of a point from a or to a given line. ஸோ ஒரு கொடுத்துருக்க லைனில் இருந்து ஒரு பாயிண்ட், தட் இஸ் ஒரு பாயிண்ட் இருக்குது. சப்போஸ் இது ஒரு பாயிண்ட் x1 y1ங்கிற பாயிண்ட் இருக்குன்னு இமேஜின் பண்ணிப்போம். இந்த பாயிண்ட்லேருந்து இந்த லைன் ax plus by plus c is equal to 0. இந்த லைனுக்கு நடுவில் உள்ள பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த லைனுக்கும் நடுவில் உள்ள பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இதுக்கு ஆக்சுவலாக ஒரு டெரிவேஷன் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்கள் டெரிவேஷன் கற்றுக்கணும்னு விரும்புனீங்கன்னா அது ஒரு தனியாக நான் வீடியோவாக போட்டு தரேன் நான். ஓகேவா? இந்த டெரிவேஷன் மோஸ்ட்லி கேட்டதில்லை. ஜஸ்ட் நீங்கள் ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இட் இஸ் எனஃப் இஃப் யூ ஸ்டடி ஒன்லி த ஃபார்முலா. இல்லை இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு இருந்தால் நீங்கள் என்கிட்ட கேளுங்க, நான் அதுக்கு ஒரு தனி வீடியோ போட்டு தரேன். ஓகேவா? ஸோ ஒரு பாயிண்ட்லேருந்து தட் இஸ் டிஸ்டன்ஸ் of a point x1 y1 to a given line ax plus by plus c is equal to 0 is, so இது டிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா என்னன்னா it is d is equal to modulus of ax1 plus by1 plus c divided by root of a square plus b square. So this is the distance between a point and the given line. ஒரு பாயிண்ட்டுக்கும் ஒரு லைனுக்குமான டிஸ்டன்ஸ் இதுதான். ஸோ என்ன பண்ணோன்னா இந்த பாயிண்ட்டை இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம், அதை மேலே எழுதிக்கணும். டிவைடட் பை ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். இதோட மாடலஸ், ஏன்னா டிஸ்டன்ஸ் எப்போயுமே பாசிட்டிவில் தானே இருக்கும். இதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது சில சமயம் நமக்கு நெகட்டிவ் வேல்யூ வரது கூட சான்சஸ் இருக்குது. பட் டிஸ்டன்ஸ் எப்போயுமே பாசிட்டிவ்ங்கிறதுனால தான் நம்ம மாடலஸ் போட்டு எழுதியிருக்கோம். we have written it within the modulus. இது எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கேளுங்க, ஐ will explain this. இதுக்கு ஒரு புக் ஒர்க் கொடுத்துருக்காங்க, அது வேணும்னா நான் சொல்லித்தரேன். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பாயிண்ட். ஒரு பாயிண்ட் x1 y1லேருந்து ஒரு லைன் ax plus by plus c is equal to 0, அந்த லைனுக்கான டிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா. இப்போ இதே இது வந்து இதுலேயே, ஸோ இது ஃபர்ஸ்ட் ஒன், இதுலேயே ஃபர்ஸ்ட் ஒன். இப்போ இந்த பாயிண்ட் ஆரிஜினாக இருந்துச்சுன்னா, சப்போஸ் இந்த பாயிண்ட் ஆரிஜினாக இருந்ததுன்னா distance of a point 0, 0 or distance of origin, that is 0, 0 to a line ax plus by plus c is equal to 0. ஆரிஜின்லேருந்து இந்த லைனுக்கான பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அது கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்ப்போம். அப்போ ஆரிஜின்லேருந்துன்னா என்ன அர்த்தம்? இந்த பாயிண்ட் x1 y1க்கு பதிலாக 0, 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும். இந்த ஃபார்முலாவில் x1க்கு பதிலாக 0னும் y1க்கு பதிலாக 0னும் போடணும். ஸோ அப்போ இங்கே x1க்கு 0 y1க்கு 0 போட்டால் என்ன ஆகும்? உங்களுக்கு இது ரெண்டு டேர்மும் 0 ஆகிடும். இப்போ மேலே c மட்டும்தான் இருக்கும். இப்போ c by root of a square plus b square, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அப்போ it is modulus of c by root of a square plus b square. So இதுதான் distance of a point, that is origin. ஆரிஜின்ல இருந்து ஒரு லைனுக்கான பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஓகேவா? தட் இஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, இப்போ இதான் ஒரு லைன்னா ஆரிஜின்லேருந்து இந்த லைனுக்கு இந்த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இது கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இதுதான். தட் இஸ் மாடுலஸ் ஆஃப் c டிவைடட் பை ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர்.
ஓகேவா? இது கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இதுதான். அடுத்தது distance between two parallel lines. ரெண்டு parallel linesக்கு நடுவில் இருக்கக்கூடிய distance என்ன அது பார்க்கலாம். ஸோ ரெண்டு parallel lines வந்து two parallel lines always differs by only constant term. இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? ஸோ அப்போ therefore distance between two parallel lines a1x plus or ax plus by plus c1 is equal to 0 and ax plus by plus c2 is equal to 0. ஏன்னா two parallel lines always differs by constant term. constant term மட்டும்தான் differ ஆகும்னு சொன்னோம் இல்லையா? suppose constant term differ ஆகலை அப்படின்னா that is ரெண்டு parallel line இப்படி இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு லைனை 2ஆல் டிவைட் பண்ணிங்கனாலோ அல்லது 2ன்னு இல்லை ஏதாவது ஒரு நம்பரால் டிவைட் பண்ணிங்கனாலோ அல்லது இன்னொரு ஈக்குவேஷனை ஒரு நம்பரால் மல்டிப்ளை பண்ணிங்கனாலோ ரெண்டுமே உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டும் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்டும் சேமாக வந்துடும், கான்ஸ்டன்ட் மட்டும் வேறு மாதிரி வந்துடும். ஸோ இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு தான் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும். இப்போ நான் சொல்கிற ஃபார்முலா இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு தான் ஃபார்முலா அப்ளை பண்ணணும். சப்போஸ் ரெண்டு parallel lines இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா யூ ஹாவ் டு பிரிங் இட் இன் திஸ் ஃபார்ம். தட் இஸ் இங்கே நான் செகண்ட் லைனை 2ஆல் டிவைட் பண்ணேன் ஆர் ஃபர்ஸ்ட் லைனை நீங்கள் 2ஆல் மல்டிப்ளையும் பண்ணிக்கலாம். 2ன்னு தான் இல்லை எந்த நம்பராலையும் டிவைட் பண்ணலாம். தட் இஸ் எந்த நம்பரால் டிவைட் பண்ணால் இனிமேல் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் சேமாக வருதோ அந்த நம்பரால் டிவைட் பண்ணலாம் ஆர் அந்த நம்பரால் மல்டிப்ளையும் பண்ணலாம். பண்ணிவிட்டு இந்த ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டு தட் இஸ் கான்ஸ்டன்ட் டேர்ம் மட்டும் வேறு இருக்க மாதிரி கொண்டு வந்துட்டு அப்புறம் தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ parallel lines இஸ் D is equal to modulus of C1 minus C2 divided by root of A square plus B square. So this is the formula for finding the distance between two parallel lines. ரெண்டு parallel linesக்கு நடுவில் distance கண்டுபிடிக்கிறதுக்கான formula இதுதான். புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா இது? ஓகே. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா we are going to find the foot of the perpendicular. ஓகேவா? next one நம்ம என்ன பார்க்க போறோம்னா note the coordinate of the nearest point. nearest point ங்கிறது தான் என்னது foot of the perpendicular on the line ax plus by plus c is equal to 0 from the point x1 y1 is that is ஒரு பாயிண்ட் இருக்கு x1 y1 ஒரு பாயிண்ட் இருக்கு. இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த லைனுக்கு ஒரு பெர்பெண்டிகுலர் வரையறோம். இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த லைனுக்கு ஒரு பெர்பெண்டிகுலர் வரையறோம். ஓகேவா? இந்த லைன் வந்து ax plus by plus c is equal to 0. இந்த லைனுக்கு பெர்பெண்டிகுலர் வரைஞ்சோம்னா இதோட foot of the perpendicularன்றது இந்த பாயிண்ட். that is இந்த லைனும் மீட் பண்ணக்கூடிய இந்த பாயிண்ட். இந்த பெர்பெண்டிகுலர் லைனும் இந்த லைனும் மீட் பண்ணக்கூடிய இந்த பாயிண்ட் இதைத்தான் ஃபுட் ஆஃப் த பெர்பெண்டிகுலர்னு சொல்லுவோம். இந்த பெர்பெண்டிகுலரோட ஃபுட் ஆர் த நியரஸ்ட் பாயிண்ட் இதானே இருக்குதுல பக்கத்தில் இருக்கக்கூடிய பாயிண்ட். இங்கே மற்ற வேறு பாயிண்ட்ஸ் இந்த லைன் மேலே எந்த பாயிண்ட் எடுத்திங்கனாலும் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த பாயிண்ட் மட்டும்தான் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸில் இருக்கும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பெர்பெண்டிகுலர் மட்டும்தான் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸில் இருக்கும், இது எல்லாமே டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அப்போ இதுதான் நியரஸ்ட் பாயிண்ட் அல்லது ஃபுட் ஆஃப் த பெர்பெண்டிகுலர்னு சொல்லலாம். ஸோ இது கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னா it is x minus x1 by a is equal to y minus y1 by b is equal to minus of ax1 plus by1 plus c divided by a square plus b square. Okay va? So this is the formula for finding the foot of the perpendicular. The foot of the perpendicular கண்டுபிடிக்கிறதுக்கான formula இதுதான். ஓகேவா? ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம் x1 y1 a b எல்லாத்துக்கும் சப்ஸ்டியூட் பண்ணோம். சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணிங்கன்னா x is equal to something கிடைக்கும், அதான் x கோஆர்டினேட். இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணிங்கன்னா y is equal to something கிடைக்கும், அதுதான் y கோஆர்டினேட். அப்புறம் x, yன்னு எழுதிட வேண்டியதான் அந்த கோஆர்டினேட்டை. புரிஞ்சுதா? ஸோ திஸ் இஸ் த ஃபார்முலா ஃபார் ஃபைண்டிங் த ஃபுட் ஆஃப் த பெர்பெண்டிகுலர். அடுத்து செகண்ட் ஒன், த கோஆர்டினேட் of image of a point x1 y1 with respect to the line ax plus by
plus c is equal to 0. So இந்த லைன் இருக்குல்ல ax plus by plus c is equal to 0. Yes. ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா தட் இஸ் இமேஜ்னா ஃபஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இமேஜுங்கிறது இப்போ இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்குல்ல x1 y1. இப்போ இந்த மாதிரி இங்கே ஒரு லைன் இருக்குது ax plus by plus c is equal to 0. ஸோ இந்த பாயிண்ட் வந்து இந்த லைனில் இருந்து இப்போ பெர்பெண்டிகுலராக வரையும் போது இந்த பெர்பெண்டிகுலராக அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். இங்கே எவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்கோ அதே டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்கக்கூடிய பாயிண்ட் அதை தான் இமேஜ்னு சொல்லுவோம். இப்போ இது சப்போஸ் Pன்னு எடுத்துக்கிட்டோன்னா P dash is called as the image. P dash தான் நம்ம இமேஜ்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் கண்ணாடி முன்னாடிலாம் நின்று பார்த்தீங்கன்னா நீங்கள் பக்கத்தில் நின்னீங்கன்னா உங்களோட ரிஃப்ளெக்ஷனும் பக்கத்தில் தெரியும். நீங்கள் பின்னாடி போக போக என்ன ஆகும், அந்த ரிஃப்ளெக்ஷனும் பின்னாடி போகும் இல்லையா. ஸோ நீங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கண்ணாடிலேருந்து தள்ளி நிற்கிறீங்களோ அதே அளவு டிஸ்டன்ஸ் வந்து உங்கள் உள்ளே இருக்கக்கூடிய இமேஜ் ஆர் ரிஃப்ளெக்ஷனும் கண்ணாடிலேருந்து தள்ளி இருக்கும். ஓகேவா, இதை நீங்கள் ஏற்கனவே ஃபிசிக்ஸில் படிச்சிருப்பீங்க. அதை தான் நம்ம இமேஜ்னு சொல்கிறோம். தட் இஸ் ஒரு பாயிண்ட் இங்கே இருக்குன்னா இந்த லைனை மிரர் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கணும். மிரர் மாதிரி கன்சிடர் பண்ணிட்டீங்கன்னா அதே அளவு தூரத்தில் இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட் இதோட கோஆர்டினேட் அது கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா அதுதான் இப்போ நம்ம எழுத போகிறோம். புரியுதா? அதே அளவு தூரத்தில் இருக்கக்கூடிய இந்த பாயிண்டோட கோஆர்டினேட் அது கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து இட் இஸ் x minus x1 by a is equal to y minus y1 by b is equal to minus 2 into ax1 plus by1 plus c divided by a square plus b square. ஸோ ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இந்த டிஸ்டன்ஸ் மாதிரியே தான் இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருந்ததோ அதை விட 2 மடங்கு இந்த டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும் இல்லையா. இந்த டிஸ்டன்ஸை விட இந்த டிஸ்டன்ஸ் 2 மடங்கு ஜாஸ்தியாக இருக்கும். அதனால தான் இங்கே ஒரே ஒரு மைனஸ் அந்த 2 போட்டிருக்கோம். இதுக்கும் மைனஸ் தான் இருக்குது, இந்த ஃபார்முலாவுக்கும் மைனஸ் தான் இருக்குது. ஆனால் இங்கே ஏன் 2 போட்டிருக்கோன்னா இதுலேருந்து இந்த ஃபுட் ஆஃப் த பெர்பெண்டிகுலர் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கோ அது மாதிரி 2 மடங்கு டிஸ்டன்ஸில் தான் இமேஜ் இருக்கும். ஸோ அதனால் 2 போட்டிருக்கோம். ஸோ இதில் ஏதாவது ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், இன்னொரு ஃபார்முலா ரொம்ப ஈஸியாக யூ கேன் ரிமெம்பர் இட். ஸோ இதில் இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணிங்கன்னா எக்ஸ் கோஆர்டினேட் கிடைக்கும், இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணிங்கன்னா ஒய் கோஆர்டினேட் கிடைக்கும். அப்புறம் இமேஜ் எழுதிடலாம். புரிஞ்சுதா? இதுவும் நமக்கு ஒரு முக்கியமானது. ஓகேவா? ஓகே, இப்போது நம்ம இந்த எக்ஸாம்பிள் 6.22 பார்க்கலாம். ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா find the equation of a parallel line and perpendicular line passing through the point 1,2 to the line 3x plus 4y is equal to 7. இந்த லைனுக்கு பேரலாக இருக்கக்கூடிய லைன் ஈக்குவேஷனும் இந்த லைனுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கக்கூடிய லைன் ஈக்குவேஷனும் கேட்டிருக்காங்க. அந்த ரெண்டு லைனுமே இந்த பாயிண்ட் வழியாக போகுது. ஓகேவா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த லைன் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து நமக்கு இதான் அந்த லைனுன்னு எடுத்துக்கலாம். தட் இஸ் 3x plus 4y is equal to 7. ஸோ இதுக்கு பேரலாக ஒரு லைன் இருக்குது அண்ட் பெர்பெண்டிகுலராக ஒரு லைன் இருக்குது. அண்ட் இந்த ரெண்டு லைனுமே இட் பாசஸ் த்ரூ த பாயிண்ட் 1,2 வழியாக போகுது. ஓகேவா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த ரெண்டு லைன் ஈக்குவேஷன் என்ன அதுதான் கேட்டிருக்காங்க. இந்த ரெண்டு லைன் ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். நவ் ஈக்குவேஷன் ஃபஸ்ட் வந்து பேரலாக இருக்க லைன் கண்டுபிடிப்போம். parallel line கண்டுபிடிப்போம். So equation of any line parallel to 3x plus 4y is equal to 7 can be taken as எப்படி எடுத்துக்கலாம்? நான் ஏற்கனவே சொன்னேன் equation of any line parallel to the given line can be taken as எப்படி எடுத்துக்கலாம்? x ஓட coefficient அதே தான் எடுத்துக்கணும், y ஓட coefficient அதே தான் எடுத்துக்கணும், constant மட்டும் plus k போடணும். So அப்போ it can be taken as 3x plus 4y plus k is equal to 0. Now this line passes through, it passes through the point 1,2. அப்போ let us put x is equal to 1 and y is equal to 2. இந்த line equationல x க்கு 1 y க்கு 2 substitute பண்ணுவோம். substitute பண்ணா அப்போ நமக்கு என்ன வரும்? இதை let us take it as 1 in 1. 1ல substitute பண்ணுவோம். ஸோ அப்போ நமக்கு என்ன வரும்? 3 into 1 plus 4 into 2 plus k is equal to 0. அப்போ it is 3 plus 8 plus k is equal to 0 or k is equal to 8 plus 3 or minus 8 minus 3 which is going to be minus 11. K is equal to minus 11. இதை இதில் substitute பண்ணுவோம். So substituting in 1, the required equation is, so the required equation, that is the equation of the line parallel to this line and passing through this point is going to be 3x plus 4y minus 11 is equal to 0. So this is the required equation. புரிஞ்சுதா இது?
இந்த மாதிரி சம்ஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா. ஸோ அந்த தேவையான லைன், தட் இஸ் எனி லைன் பேரலல் டு இந்த லைனுக்கு பேரலல் இருக்க லைன் ஈக்குவேஷனை இது மாதிரி எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு அதில் எக்ஸுக்கு 1 ஒய்க்கு 2 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா கே கிடச்சிது. கேவை திருப்பி இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஈக்குவேஷன் கிடச்சிரும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ அடுத்து பெர்பெண்டிகுலர் லைன் கண்டுபிடிப்போம். அது ஒன்று கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ பெர்பெண்டிகுலர் லைன், perpendicular line. So perpendicular line க்கு now equation of any line perpendicular to 3x plus 4y is equal to 7. 4y is equal to 7 can be taken as. ஸோ இது எப்படி எடுத்துக்கலாம்? இட் கேன் பி டேக்கன் ஆஸ். ஸோ நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, ஒய்யோட கோஎஃபிஷியண்ட்டை அப்படியே எக்ஸுக்கு கொடுத்துடணும், எக்ஸோட கோஎஃபிஷியண்ட்டை சைனை மாற்றி ஒய்க்கு கொடுக்கணும். ஏன்னா அது பிஎக்ஸ் மைனஸ் ஏவே அப்படி ஞாபகம் வச்சுக்கிறத விட இப்போ நான் சொல்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒய்யோட கோஎஃபிஷியண்ட்டை அப்படியே எக்ஸுக்கு கொடுத்துருங்க, எக்ஸோட கோஎஃபிஷியண்ட்டை சைனை மாற்றி ஒய்க்கு கொடுங்க. ஸோ ஒய்யோட கோஎஃபிஷியண்ட்டை அப்படியே எக்ஸுக்கு கொடுத்தீங்கன்னா 4xன்னு ஆகிடும். எக்ஸோட கோஎஃபிஷியண்ட்டை சைனை மாற்றினீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? -3y + k is equal to 0. புரியுதா? நான் திரும்பவும் சொல்கிறேன், ஒய்யோட கோஎஃபிஷியண்ட்டை அப்படியே எக்ஸுக்கு கொடுத்துடணும், எக்ஸோட கோஎஃபிஷியண்ட்டை சைனை மாற்றி ஒய்க்கு கொடுக்கணும். ஓகேவா? இதை let us take it as number 1. Now this line passes through, இது எது வழியாக போகுது? 1, 2 அந்த பாயிண்ட் வழியாக போகுது இல்லையா? இப்போ let us put x is equal to 1 and y is equal to 2. எக்ஸுக்கு 1, yக்கு 2 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? 4 into 1 minus 3 into 2 plus k is equal to 0. So it is 4 minus 6. 4 minus 6 is minus 2. அப்போ k is equal to 2. இப்போ the substituting in 1, இந்த 1ல substitute பண்ணுவோம், k க்கு 2. But therefore the required equation is, so the required equation is 4x minus 3y plus 2 is equal to 0. So this is the required equation. புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா இது? ஓகே, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி இருக்க சம்ஸு இது நீங்கள் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, இன்றைக்கி ஹோம்ஒர்க் சம்ஸ் எடுத்துக்கோங்க. ஹோம்ஒர்க் சம்ஸ் வந்து என்னென்னா, இந்த எக்ஸாம்பிள் 6.23 இது ஹோம்ஒர்க். இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ். இந்த 2 பாயிண்ட்க்கு நடுவில் டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டுடலாம். இது நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க. அடுத்து ஃப்ரம் த பாயிண்ட் 1, 2 டு த லைன், இந்த லைனுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் நடுவில் உள்ள பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கு தான் நம்ம ஃபார்முலா என்ன படித்தோம்? மாடுலஸ் ஆஃப் ax1 + by1 + c டிவைடட் பை ரூட் ஆஃப் a² + b². ஸோ அப்போ இந்த லைன்லேருந்து a என்ன? 5, b வந்து 12, c வந்து -3, and then x1 வந்து 1, y1 வந்து 2. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஸ்டன்ஸ் கிடச்சிரும். ஓகேவா? ட்ரை பண்ணுங்கள், நீங்களாக போட பாருங்கள், புக்கை பார்த்து போடாதீங்க. அண்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 parallel lines, இந்த 2 parallel லைன்ஸ்க்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், இந்த 2 parallel லைனுமே கான்ஸ்டன்ட் டேர்மில் டிஃபர் ஆகலை. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த 2 லைன் ஈக்குவேஷன் எப்படி கொடுத்துருக்காங்க? இட் இஸ் given like this, that is 3x plus 4y ஒரே ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்துருங்க. -12 is equal to 0. ஈக்குவல் டு 0னா ஈக்குவல் டு 0ன்ற ஃபார்ம் கொண்டு வந்துருங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும். அதுமாதிரி இது 6x plus 8y plus 1 is equal to 0. நீங்கள் எய்தர் இந்த செகண்ட் ஈக்குவேஷனை 2ஆல் டிவைட் பண்ணலாம், ஆர் ஃபஸ்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ அப்போ என்ன வரும்? உங்களுக்கு 6x plus 8y minus 24 is equal to 0. இப்போ இது ரெண்டும் எந்த ஃபார்முக்கு வந்துருச்சு? ax plus by plus c1 is equal to 0, ax plus by plus c2 is equal to 0. இங்கே c1 வந்து 1, c2 வந்து -24. அப்புறம் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணும். அவங்க இந்த ரெண்டாவது ஈக்குவேஷனை டிவைட் பண்ணி போட்டிருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை மல்டிப்ளை பண்ணி சொல்கிறேன். ரெண்டும் ஒன்று தான். எப்படி போட்டாலும் the final answer you'll get the same. ஒன்று தான் வரும். So it is determined, d is equal to modulus of c1 minus c2 or c2 minus c1 எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், divided by root of a² plus b². substitute பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த சம் ஹோம்ஒர்க் எக்ஸாம்பிள் 6.23 ஹோம்ஒர்க். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸசைஸில் exercise 6.3ல ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஷோ தட் த லைன்ஸ் ஆர் parallel லைன்ஸ். இந்த 2 லைனும் பேரலல்னு சொல்லணும். எப்படி பண்ணணும்? இதோட ஸ்லோப்பும் ஈக்குவல்னு காட்டணும். ஸ்லோப் எப்படி கண்டுபிடிக்கணும்? மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y. ஸோ அப்போ இது -3/2. இப்போ இங்கே என்ன வரும்? -12/8.
ஸோ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ரெண்டும் சேமாக வருதான்னு பார்க்கணும். யூ ஹாவ் டு செக் வெதர் தே ஆர் சேம். சேமாக இருந்துச்சுன்னா தே ஆர் பேரலல். m1 is equal to m2 இருந்துச்சுன்னா பேரலல். ஸோ ஸ்லோப் ஆஃப் ஃபர்ஸ்ட் லைன் is equal to minus coefficient of x by coefficient of y. Formula எழுதியே இதுங்க, which is equal to minus 3/2. Slope of second line, which is minus coefficient of x by coefficient of y, which is minus 12/8. அப்புறம் ரெண்டு ஈக்குவலாக இருக்கான்னு பாருங்க. ஸோ இதை m1 எடுத்துக்கோங்க, இந்த ஸ்லோப்பை m2 எடுத்துக்கோங்க. ஸ்லோப் ஆஃப் ஃபர்ஸ்ட் லைன் m1 is equal to ஸ்லோப் ஆஃப் செகண்ட் லைன் m2 is equal to எடுத்துக்கோங்க. But therefore m1 is equal to m2. But therefore the two lines are parallel. ஸோ இந்த சம் ஹோம்ஒர்க்காக போட்டுடலாம். அடுத்து செகண்ட் ஒன் பாருங்கள். ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் parallel to and having x intercept 3. ஸோ இந்த லைனுக்கு பேரலாக இருக்கணும், அதே சமயத்தில் அதுக்கு x intercept 3 இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இதுக்கு பேரலாக இருக்கக்கூடிய லைன் ஈக்குவேஷன் எப்படி எடுத்துக்கலாம்? ஈக்குவேஷன் ஆஃப் எனி லைன் parallel to this line can be taken as எப்படி எடுத்துக்கலாம்? 5x minus 4y plus k is equal to 0ன்னு எடுத்துக்கலாமா? இதோட x intercept கண்டுபிடிக்கணும்னா to find x intercept. ஸோ x intercept கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? we have to put y is equal to 0. yக்கு 0ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஸோ yக்கு 0 போட்டிங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு? 5x plus k is equal to 0 or x is equal to minus k by 5 வந்துடும். இந்த x intercept தான் நமக்கு என்னன்னு கொடுத்துருக்காங்க? 3ன்னு கொடுத்துருக்காங்க. x intercept தான் நமக்கு 3ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ therefore 3 is equal to minus k by 5. அப்போ k is equal to minus 15. இப்போ k கிடச்சிருச்சா அதை இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதான். கேக்கு பதிலாக minus 15 போட்டிங்கன்னா அதான் ஈக்குவேஷன். புரிஞ்சுதா? ஸோ இந்த செகண்ட் சம்மும் ஹோம்ஒர்க் போட்டுடலாம். தேர்ட் சம் பாருங்கள். ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த லைன் அண்ட் த பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த லைனுக்கும் நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ், அப்புறம் இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த லைனுக்கும் நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ். அதான் ஃபார்முலா படித்தோம்ல. என்ன ஃபார்முலா படித்தோம்? d is equal to modulus of ax1 plus by1 plus c divided by root of a square plus b square. ஸோ இங்கே a வந்து 4, b வந்து 3, c வந்து 4 அண்ட் x1 வந்து -2, இங்கே y1 வந்து 4. இந்த இதுக்கு x1 7, y1 -3ன்னு எடுத்து போடணும். ரெண்டுத்துக்கும் தனித்தனியாக போடணும். போட்டுடலாம் இல்லையா? and then இது பாருங்க. write the equation of the lines through the point 1, -1 and parallel to. இப்போ நம்ம போட்டோம்ல அதே மாதிரி. அப்போ equation of any line parallel to this line can be taken as x plus 3y plus k is equal to 0. It passes through the point. xக்கு 1, yக்கு -1 சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா k கிடச்சிரும். அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா equation கிடச்சிரும். அதுமாதிரி இது perpendicular to. So equation of any line perpendicular to this line can be taken as எப்படி எடுத்துக்கலாம்? y-ஓட கோஎஃபிஷியன்ட் அப்படியே x கொடுக்கணும், x-ஓட கோஎஃபிஷியன்ட்டை சைனை மாற்றி y கொடுக்கணும். அப்போ என்ன வரும்? 4x minus 3y is plus k is equal to 0. It passes through the point 1, -1. xக்கு 1, yக்கு -1 சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா k கிடச்சிடும். k-வை இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா ஈக்குவேஷன் கிடச்சிடும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு 4 சம்ஸ் ஹோம்ஒர்க்மா. இந்த எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு 4 சம்ஸ் ஹோம்ஒர்க் அண்ட் ஒரு எக்ஸாம்பிள். மொத்தம் 5 சம்ஸ் ஹோம்ஒர்க். அதை நீங்கள் ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. மீதி நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.